ஐஏஎஸ் அகாடமி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ தேர்டு முடிச்சிருந்துருக்கோம். அதோட ஆன்சர் கீ பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த ஆன்சர் கீயில் ஃபஸ்ட்டு 25 ஆன்சர்ஸ் கீ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் 25 நம்ம பார்த்துருவோம். புரியுதுங்களா? இதில் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவே இருக்கும் கொஸ்டின்ஸு, அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். இல்லாத கொஸ்டினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்பிப்போம். The current ratio of IC divided by IE is usually less than 1 of is called. அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம ரேஷியோ இருக்குல்ல IC divided by IE, அந்த ரேஷியோ இருக்குது IC divided by IE, அது ஆல்ஃபாவா பீட்டாவா காமாவான்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலாக இது வந்து என்ன, அது காமன் பேஸுக்கு தான் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். கரெக்டுங்களா? காமன் பேஸ் தானே. உங்களுக்கு இன்புட் சைடு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், எமிட்டர் இருக்கும். அவுட்புட் சைடு வந்து கலெக்டர் இருக்கும். அப்படின்னா ஐசி டிவைடட் பை ஐஇ அப்படின்றது உங்களுக்கு என்னவா வரும், ஆல்ஃபா அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆல்ஃபா தானே உங்களுக்கு ஐசி டிவைடட் பை ஐஇ, அதாவது அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஆன்சர் சி ஆல்ஃபா. அப்படி என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அதனால் அதோட ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா. இதுவே காமன் எமிட்டரில் இருந்துச்சு அப்படின்னா பீட்டா, காமன் கலெக்டரில் இருந்துச்சு அப்படின்னா காமா வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேள்வி, சிஇ கான்ஃபிகரேஷன் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் யூஸ்டு. அதாவது காமன் எமிட்டரில் கான்ஃபிகரேஷனில் அந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எந்த ஆப்ஷனில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதாவது ஒன்லீனியர் மாதிரி சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் ப்ரொவைட்ஸ். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் ப்ரொவைட்ஸ். வோல்டேஜ் அதாவது இந்த ஆப்ஷன் ஏயா பிசிடி, அதில் வந்து எந்த ஆப்ஷனை வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அதாவது ஏ வந்து அன்ஸ்டேபிள் கியூ பாயிண்ட்டு, பி வந்து ஸ்டேபிள் கியூ பாயிண்ட்டு, சி வந்து என்னது கியூ பாயிண்ட் that easily varies with changes in transistors current gain. D வந்து Q point that is stable and easily varies with changes in the resistors current gain. புரியுதுங்களா? நார்மலாக வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டேபிள் கியூ பாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் பி. ஸ்டேபிள் கியூ பாயிண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டு ஆப்ரேட் ப்ராப்பர்லி டிரான்சிஸ்டர் பயாஸ் எமிட்டர் ஜங்ஷன், அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் மஸ்ட் பி ஃபார்வர்ட் பயாஸ்டு வித் ரிவர்ஸ் பயாஸ் அப்ளைடு டு விச் ஜங்ஷன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு டிரான்சிஸ்டரில் பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்ட் பயாஸாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் எங்கே தான் அப்ளை பண்ண முடியும், கலெக்டர் பேஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படின்னா இது என்ன டிரான்சிஸ்டரு, காமன் பேஸ் டிரான்சிஸ்டர். காமன் பேஸ் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? அது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் எமிட்டரை நான் இன்புட் சைடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவுட்புட் சைடு என்ன தான் வைக்க முடியும், பேஸு கலெக்டர் தான் வைக்க முடியும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அதான் ஆப்ஷன் டி போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டரு பேஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த பாயிண்ட்டு, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் விச் டைப் ஆஃப் தி கெயின். Common base configuration is used to provide which type of the gain, voltage gain, current gain, resistance gain, power gain. அதுதான் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து voltage gain. Common base configuration is used to provide
which type of the gain அப்படின்னா voltage gain. அடுத்து next, transistor must to be used as a switching device. Transistor must be used as a switching device. எந்த டிரான்சிஸ்டர்னு கேட்குறாங்க. ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், டியூனிங் டிவைஸாக, ரெக்டிஃபயர். வேரியபிள் ரெசிஸ்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேரியபிள் ரெசிஸ்டர். A transistor may be used as a switching device or as variable resistor. A transistor is used as a switching device. அதாவது டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்சிங் டிவைஸு ஆர் வேரியபிள் ரெசிஸ்டராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேள்வி, ஓகேங்களா? இது PNP circuit must positive voltage is probably with a PNP circuit. PNP transistor circuit must positive voltage is probably அதாவது கிரவுண்டா, விசியா, விபியா, விசிசியான்னு கேட்குறாங்க. கிரவுண்டு. ஓகேங்களா? ஆன்சர் கிரவுண்டு. புக்கில் இருக்கிற அதாவது புக்கில் நம்ம தேரி மாதிரி படிச்சிருப்போம். இது வந்து ஒன்லி நேர மாதிரி அழகாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்காக. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் in the base of the NPN transistor follow. Most of the electrons in the base of the NPN transistor follow. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, out of the base lead into a collector, into the emitter, into the base supply. ஈஸியான கேள்வி. into the collector. ஓகேங்களா? நெக்ஸ்ட், in a transistor collector current is controlled by. டிரான்சிஸ்டரில் கலெக்டர் கரண்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் கரண்ட். in a transistor collector current is controlled by base current. கலெக்டர் கரண்ட்டை நான் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். இது மூலிமா பேஸ் கரண்ட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் எ டிரான்சிஸ்டர் ஆப்ரேட்ஸ் அட் எ மிடில் ஆஃப் டிசி லோட் லைன், டிக்ரீஸ் தி கரண்ட் கெயின், வில் மூவ் தி Q பாயிண்ட். Q பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி. A transistor operate at the middle of the DC load line. மிடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், டிக்ரீஸ் பண்ணுறேன் கரண்ட் கெயினை. ஓகேங்களா? அப்போ என் Q பாயிண்ட் எங்கிட்டு மூவ் ஆகும் கேட்குறாங்க. மிடில் பாயிண்டில். அதாவது டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் அட் மிடில் ஆஃப் தி டிசி லோட் லைன், டிக்ரீஸ் தி கரண்ட் கெயின், வில் மூவ் தி Q பாயிண்ட் டவுனில் மூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, which is the higher gain provided by a common emitter configuration. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் ஹையர் கெயின் எது ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் கெயினா, கரண்டா, ரெசிஸ்டரா, பவரான்னு கேட்குறாங்க. பவர். இதெல்லாம் புதுசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பவர். விச் இஸ் த ஹையர் கெயின் ப்ரொவைடட் பை தி காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஆப்ஷன் டி, பவர் கெயின். ஓகேங்களா? அடுத்தது, ரிவர்ஸ் பயாஸ் breakdown of high speed silicon transistor is due to. Reverse bias breakdown of high speed silicon transistor is due to. ஓகேங்களா?
இஸ் T2. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க, டி. ஜீனா பிரேக் டவுன் மெக்கானிசம் at the base emitter junction and avalanche breakdown the mechanism in the common base junction. Zener breakdown mechanism at base emitter junction and avalanche breakdown mechanism in the CEB. அதாவது ஜீனா பிரேக்டவுன் எந்த மெக்கானிசம்? பேஸ் எமிட்டர். நோட் பண்ணிக்கோங்க, அங்கே பாருங்கள், பேஸ் எமிட்டர். avalanche breakdown mechanism in common base junction. அங்கே பேஸ் எமிட்டர், இங்கே காமன் பேஸு எமிட்டர். இங்கே என்ன, அது கலெக்டர். அது சிபி அப்படின்னா அது கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். அங்கே பேஸ் எமிட்டர் ஜங்ஷன், இங்கே கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். பிஇ இங்கே சிபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குறிக்காதவங்களாம் குறிச்சிக்கோங்கம்மா, அதுக்காக தான் சொல்கிறோம், நடத்திக்கிட்டு இருக்கோம். ஹவு டு தி சேனல் வித் இன் எ ஜங்ஷன் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பி கண்ட்ரோல்? ஹவு கேன் பி சேனல் வித் JFET be controlled? Answer A. By 2 back biased PN junction. Answer A வந்து 2 back biased PN junction. ஓகேங்களா? How to the channel with in a junction field effect transistor be controlled? 2 back biased PN junction. Answer A. அடுத்தது, which one of the following statement is correct? கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இது the set of the transistor characteristics enable alpha to be directly determined from the slope. நார்மலாக ஆல்ஃபா அப்படின்றது எந்த இதில் வரும், எந்த கெயினுக்கு வரும்? ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் சொல்லுவோம்ல, காமன் பேஸ் ஆல்ஃபானுவோம், அதை காமன் எமிட்டரை வந்து பீட்டானுவோம், காமன் கலெக்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காமான்னு சொல்லுவோம். இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் கண்டிப்பாக காமன் பேஸுன்ற வார்த்தை உனக்கு வந்திருக்கணும். காமன் பேஸுன்ற வார்த்தை 2 இடத்துல வந்திருக்கு, சிலையும் வந்திருக்கு, ஆப்ஷன் டிலையும் வந்திருக்கு. அதில் காமன் பேஸ் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் காமன் பேஸு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர்ஸ், இது ரெண்டுலேயும் பார்க்கணும். இது வந்து இன்புட்டு, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா ஆன்சர் என்னவாக வரும்? காமன் பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். Which one of the following statement is correct? The set of the transistor characteristic enables alpha to be directly determined from the slope is common base transfer characteristics. Option D. Next question. The width of the base in a GaAs transistor and SI transistor, both N, P, N type are equal. The GaAs transistor works at high frequency. Which one of the following the correct statement? திருப்பி கொஸ்டின் தான். The width of the base in GaAs transistor and SI transistor அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், N, P, N type are equal. GaAs வந்து என்ன, டிரான்சிஸ்டர் ஒர்க் அட் ஏ ஹை ஃப்ரீக்குவன்சி. அப்போ GaAs என்னவாக இருக்கான், ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஏபிசி அப்படின்னு டின்னு கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? அதில் ஏன்றது என்னது, ஏ அப்படின்றது ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து சி.
ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான். வேணால் பார்ப்போம், சியாக தான் இருக்கும். சி. ஏன்னா the negative differential mobility GAAs favor operation at a very high frequency. Negative differential mobility in a GAAs favors operation at very high frequency. ஓகேங்களா, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது, which of the following statement is not correct? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் என்னவா இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், அதாவது ஆப்ஷன் ஏ, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன் ஏ பிஜேடி அப்ராக்சிமேட்லி டபுள்ஸ் ஃபார் எவரி 10 degrees Celsius ரைஸ் இன் டெம்பரேச்சர். Option B, the reverse resistance of a junction diode increases with the increase in temperature. Option C, the reverse saturation current of a silicon diode is much smaller than that of germanium diode. Option D, the cut-in voltage of silicon diode is larger than that of germanium. ஓகேங்களா, இதில் தெளிவாகவே தெரியுது ஆப்ஷன் பி தான். The reverse resistance of the junction diode increases with an increase in temperature. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, for a NPN bipolar transistor, what is a main stream of current in the base region? NPN bipolar transistor, what is a main stream of current in base region? ஆன்சர் வந்து diffusion of holes. NPN bipolar transistor, what is the main stream of current the base region? diffusion of electron. இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. what is the most noticeable effect of small increase in temperature in common emitter connected to PJT? ஓகேங்களா, what is the most noticeable effect of small increase in temperature in common emitter connected to PJT? ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, increase in ICBO, increase in output resistance, decrease in forward current gain, increase in forward current gain. ஆன்சர் ஏ வந்து increase in ICBO. ஓகேங்களா. அடுத்து, in a junction transistor recombination of electron and holes occur in base regionலையும் நடக்கும், emitter region only, collector region only, all the region, எல்லா ரீஜன்லேயும் எங்கே நடக்கும்? ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல்ஸ் நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நார்மலான கேள்வி தான். நெக்ஸ்ட்டு, கேள்வி பெருசாக இருக்குதுன்னு பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் டெஃபினிஷன் மாதிரியே இருக்கும்பா. இன் எ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இன்க்ரீஸ் இன் மேக்னட்யூட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ், இன்க்ரீஸ் இன் ஸ்பேஸ் சார்ஜ் வித் அட் தி அவுட்புட் ஜங்ஷன் டயோட், த காசஸ் எஃபெக்டிவ் பேஸ் வித் டிக்ரீஸ், த எஃபெக்ட் இஸ் இயர்லி எஃபெக்ட். இதெல்லாம் டைரக்ட், இதெல்லாம் நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும். இயர்லி எஃபெக்ட். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்ன? இயர்லி எஃபெக்ட். அடுத்த கேள்வி, when the transistor is saturated, the transistor is saturated, that when a transistor is saturated, எப்போது டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷனுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி கேள்வி. ஆப்ஷன் ஏ வந்து எமிட்டர் பொட்டென்ஷியல் இஸ் மோர் தென் தி பேஸ் கலெக்டர் பொட்டென்ஷியல். ஆப்ஷன் பி, த கலெக்டர் பொட்டென்ஷியல் இஸ் மோர் தென் தி பேஸ் எமிட்டர் பொட்டென்ஷியல். ஆப்ஷன் சி, பேஸ் பொட்டென்ஷியல் இஸ் மோர் தென் தி எமிட்டர் கலெக்டர் பொட்டென்ஷியல். ஆப்ஷன் டி, த பேஸ் எமிட்டர் கலெக்டர் ஆர் மோஸ்ட்லி அட் தி சேம் பொட்டென்ஷியல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பேஸ் பொட்டென்ஷியல் இஸ் மோர் தென் தி எமிட்டர் கலெக்டர் பொட்டென்ஷியல். ஓகேங்களா. அடுத்து,
The yearly effect in bipolar junction transistor is caused by yearly effect எதனால் வருது அப்படின்னா large collector to base reverse bias, large collector to base reverse bias, large collector to base reverse bias. Yearly effect in bipolar junction transistor is caused by large collector to base reverse bias. ஓகேங்களா, இதெல்லாம் டைரெக்டாக படிச்சுக்கோங்க. Yearly effect in bipolar junction transistor is caused by large collector to base reverse bias. ஓகேங்களா. PJT next கேள்வி. PJT operate as a switch. எப்போ வந்து சுவிட்சில் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏ வந்து ஆக்டிவ் ரீஜன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், பி வந்து நோ சிக்னல் கண்டிஷன், சி வந்து அண்டர் த ஸ்மால் சிக்னல் கண்டிஷன், அடுத்தது என்னது அண்டர் லார்ஜ் சிக்னல் கண்டிஷன். ஆன்சர் வந்து டி, அண்டர் த லார்ஜ் சிக்னல் கண்டிஷன். அடுத்து NPN டிரான்சிஸ்டர் ஆர் ப்ரிப்பேர்டு ஓவர் தி PNP டிரான்சிஸ்டர் பிகாஸ், இது ரொம்ப பேசிக்கான கேள்வி. நம்ம நார்மலாக NPN டிரான்சிஸ்டரை பற்றி தான் அதிகமாக படிப்போம், PNPயை பற்றி நம்ம ரொம்ப படிக்க மாட்டோம். நார்மலாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மோஸ்ட்லி எப்பொழுதுமே என்ன தான் NPN டிரான்சிஸ்டரை பற்றி தான் அதிகமாக படிப்போம். அதான் கேள்வியாகவே வந்திருக்கு. NPN டிரான்சிஸ்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதை கம்பேர் பண்ணும்போது PNPயை ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது NPN அதிகமாகவும் PNPயை வந்து கம்மியாக பண்ணுறோமே ஏன்றது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஹையர் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் தென் தி மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ் PN ஜங்ஷன் PNP transistor. Higher mobility of electron, higher mobility of electron than the mobility of holes. ஓகேங்களா, higher mobility of electron and hole பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் D, higher mobility of electron than the mobility of holes in PNP transistor. அடுத்தது, the leakage current NPN transistor is due to follow off. The leakage current in an NPN transistor is due to follow off. Option A, hole from base to emitter, electrons from collector to base, holes from collector to base, minority carriers from emitter to collector. Answer C, holes from collector to base, holes from collector to base. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இயர்லி எஃபெக்ட். ஆல்ரெடி நம்ம இயர்லி எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கோம். இயர்லி எஃபெக்ட், ஆன்சரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் இன் மேக்னெட்யூட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ் இன்க்ரீஸிஸ் ஸ்பேஸ் சார்ஜ் வித் ஆஃப் தி அவுட்புட் ஜங்ஷன் ஆஃப் PJT. இன்க்ரீஸ் இன் மேக்னெட்யூட். ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கணும். ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு குழப்பியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸிங் கலெக்டரு, ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தா இன்க்ரீஸின் வந்து எமிட்டர் பேஸு, மூணாவது ஆப்ஷனை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கலெக்டர் வோல்டேஜ், நாலாவது ஆப்ஷன் டிக்ரீஸ் இன் எமிட்டர் பேஸ் வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு குழப்பியிருப்பாங்க. நீ படிக்கும்போதே கான்ஸ்டண்ட்டாக போகணும், புரியுதுங்களா. இன்க்ரீஸ் இன் மேக்னெட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ், இன்க்ரீஸ் இன் மேக்னெட் ஆஃப் கலெக்டர் வோல்டேஜ், இன்க்ரீஸ் ஸ்பேஸ் சார்ஜ் வித் ஆஃப் தி அவுட்புட் ஜங்ஷன் ஆஃப் PJT. ஓகேங்களா. அடுத்தது, இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான், டைரெக்டாக பண்ணிடலாம். இன் எ PNP டிரான்சிஸ்டர் த கரண்ட் கேரிஸ் ஹோல்ஸ். PNP டிரான்சிஸ்டர் கரண்ட் கேரிஸ் ஹோல்ஸு. NPN டிரான்சிஸ்டர் கரண்ட் கேரிஸ் என்ன வரும் உங்களுக்கு, எலக்ட்ரான் வந்துடுமா, ஹோல்ஸ். ஸோ NPN டிரான்சிஸ்டர் த கரண்ட் கேரியர் இஸ் த PNP டிரான்சிஸ்டர் current carrier are holes. So PNP transistor the current carriers are holes. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது டெக்னிக்கல் எஸ்ஐயில் தேர்டு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதில்
டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆன்சரு. அதில் இல்லாத ரிமைனிங் கொஸ்டின், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டினுமே இதில் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருந்த கைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.